அன்பான இந்திய தமிழர்களே, அனைவரோடும் ஒன்றிணைய வேண்டிய உலகத் தமிழர்களே, இன்றைக்கு விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இதுவரையும் நீங்கள் அதை திரையிலே பார்த்தீர்கள். என்று அவரை தமிழ்நாட்டு பார்லிமென்றிலிருந்து பார்க்கிறார். தமிழ்நாட்டு அரசியலை ஒவ்வொரு மக்களும் உற்று நோக்க வேண்டிய காலங்கள் வந்திருக்கிறது. அவர் செய்யும் ஒவ்வொரு செயலையும் ஒட்டுமொத்த தமிழர்களும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய நேரம் கூடியிருக்கிறது. இந்த காலம் முருக காலம். இந்த காலத்திலே தான் தமிழ் மக்களுக்கு நிறைய நல்ல விடயங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை இந்த உலகத் தமிழர்களும் இந்த இந்திய தமிழர்களும் ஒன்றாக இணைந்து ஒருமித்தே கைகோக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. எல்லோரும் சில நேரங்களில் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல விடைகள் வரும். அதேபோல் ஆரம்பத்திலே இருக்கிற இன்றைய தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் நோக்கை அவதூறாக எவருமே தமிழினம் பேசிவிடாதீர்கள். நீங்கள் பிறகு கவலைக்குரிய மனிதர்களாக மாறிவிடுவீர்கள். ஒருவன் என்ன செய்கிறான் என்பதை பார்த்துத்தான் நீங்கள் முடிவெடுக்கணும். அதே போல்தான் இன்று தமிழை எடுத்துக்கொண்டால் 50,000 1,00,000 வருடங்களுக்கு முன்னால் தோன்றிய இந்த தமிழ் மொழி என்று சின்ன பின்னமாக இருக்கிறது. அதை சேர்த்து வைக்கத்தான் வந்திருக்கிறார் விஜய் என்று நான் நினைக்கிறேன். குழப்பி விடாதீர்கள், கும்மாளம் அடிக்காதீர்கள், பொறுமையாயிருங்கள் என்று பாரத பிரதமரை உலக நாடுகள் முழுக்க போய் செம்மொழியான் தமிழ் மொழி அது இந்த பாரத நாட்டில் இருப்பது எனக்கு பெருமை என்று சொல்லும் அளவுக்கு இருக்கிற இந்த தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேணாம். அமைதியும் ஒழுக்கமும் யாரையும் தாக்காத இதுவும் ஒதுங்கியிருங்கள். பிடிக்கவே இல்லையோ ஒதுங்கியிருங்கள். உண்மையாக இருப்பவனுக்குத்தான் உலக நாட்டிலே மதிப்பிருக்கிறது. சேகுவாராவிலிருந்து எல்லா மனிதருக்கும் இன்று வரைக்கும் என் தலைவனுக்கு கூட இன்று வரைக்கும் இருப்பதற்கு அது ஒரு காரணம். பொறுமையாயிருங்கள். அவருடைய அரசியலை உற்று நோக்குங்கள். என்று திரைப்படம் பார்த்த நீர்கள் இன்றைக்கு பாராளுமன்றம் பார்க்கிறீர்கள். ஏன்? உங்களில் ஒருவன் அங்கு சென்றதால் அவன் நல்லது செய்வான். அவன் காசுக்காக வரவில்லை, கடமைக்காக வந்திருக்கிறான், உண்மைக்காக வந்திருக்கிறான். அவன் என்ன செய்கிறானோ பொறுங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். உங்களால் இந்த உலகத்தில் எவனாலும் பிழை செய்யலாம். ஏனென்று சொன்னால் நான் இருக்கிற காலத்திலே எத்தனையோ பிழைகள் நடந்தது. காரணம், அந்த நாட்களில் கேமரா இல்லை, கல்குலேட்டர் கூட இல்லை. என்று எல்லாம் வந்துவிட்டது. எல்லா இடத்திலும் சிசிடிவி. இனி நீங்கள் பறக்கப் போகிறீர்கள். காரை ஓட்டமாக்க பறக்கப் போகிறீர்கள். அந்த உலகத்துக்கு வார இந்த புதிய எங்கள் இளைஞர்கள் உண்மையிலே இந்த தமிழை காக்கணும், என்ற ஊமை காக்கணும். முதல்
ஓமன்றதை இந்த ஓமன்ற மந்திரம் இந்த உலகம் முழுக்க ஒழித்து கொண்டு இருந்தாலும் அந்த மந்திரம் என்னப்பன் முருகன் தந்தது. இன்றைக்கு அந்த என்னப்பன் முருகன் தந்த ஓமை நான் எங்கேயுமே பார்க்கவில்லை. அந்த என்னப்பன் முருகனின் ஓமை நான் இந்த உலகம் முழுவத பார்க்க வேண்டும். அதை இந்த தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை செய்ய வேண்டும். ஓம் என்றது இந்த உலகத்துக்கு எவன் சொன்னது, எவனுடைய ஓம் எது வேல் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லி இந்த நீங்கள் வழிநடத்தி இந்த தமிழினத்தை காக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.